இண்டிகோ நிறுவன விமானங்களின் எண்ணிக்கையை 5% குறைத்து மத்திய அரசு உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. மத்திய அரசின் உத்தரவால் தினமும் 110 இண்டிகோ விமானங்கள் இயக்கப்படுவது குறைக்கப்படும் என தகவல் தெரிவிக்கிறது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் கவியரசன் இணைப்பில் இருக்கிறார். கவியரசன், விவரங்களை வழங்கலாம். வணக்கம் மதுராமி. இண்டிகோ விமான சேவை பாதிக்கப்பட்டதால கடந்த சில நாட்களாக ஆயிரக்கணக்கான பயணிகள் அவதிக்கு உள்ளாயிருக்கிறாங்க. இந்த நிலைமையில மத்திய அரசாங்கம் ஒரு முக்கியமான முடிவை எடுத்திருக்காங்க. அதற்கு முன்பாக இந்த பிரச்சனையுடைய பின்னணி என்ன அப்படிங்கிறத நம்ம சுருக்கமா பார்க்கலாம். அதாவது விமான சேவையில் அந்த வழங்கக்கூடிய பைலட் உள்ளிட்ட அவங்களுடைய பணி நேரம் தொடர்பாக மத்திய அரசு ஒரு புதிய விதிமுறைகளை நடைமுறைப்படுத்துறாங்க. அது கடந்த 1ஆம் தேதி முதல் நடைமுறைக்கு வருகிறது. அதன்படி பைலட்டினுடைய அந்த பணி நேரம் குறைக்கப்படுகிறது, ஓய்வு நேரம் அதிகரிக்கப்படுகிறது. ஆனா அதை அமல்படுத்துறதுல இண்டிகோ விமான நிறுவனம் தயாரா இல்லை அப்படின்னு சொல்றாங்க. போதிய ஆட்கள் இல்லை. அதனால அவங்களுடைய விமான சேவைகள் பெரிய அளவுல பாதிக்கப்பட்டது. குறிப்பாக உள்நாட்டு விமான போக்குவரத்தை பொறுத்த வரைக்கும் இண்டிகோ தான் 50 விழுக்காட்டுக்கு மேல ஆப்ரேட் பண்றாங்க. அதனால அவங்க கம்பெனில ஏற்பட்ட பிரச்சனை ஒட்டுமொத்தமாக பயணிகளை பெரிய அளவுல பாதிச்சிருக்கு. கடந்த 6-7 நாட்களாக நூற்றுக்கணக்கான விமானங்கள் ரத்து செய்யப்பட்டு ஆயிரக்கணக்கான பயணிகள் பாதிக்கப்பட்டிருக்காங்க. இது பெரிய பிரச்சனையான உடனே இதுல கவனம் செலுத்திய மத்திய அரசு அந்த புதிய விதிகள்ல கொஞ்சத்தை மட்டும் வித்ட்ரா பண்ணிக்கிட்டாங்க. அதே நேரத்துல இண்டிகோ நிறுவனம் புக் பண்ண பயணிகளுக்கு ரீஃபண்டை உடனடியாக வழங்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அந்த அடிப்படையில கோடிக்கணக்கான ரூபாய் திரும்ப வழங்கப்பட்டிருக்கிறது. அதோட இண்டிகோ நிறுவனத்தின் மீதான அந்த ஆக்ஷன் குறையல. இப்ப என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இண்டிகோ விமான சேவையில 5% குறைச்சிருக்கிறாங்க. இந்த உத்தரவு காரணமாக தினமும் 110 சேவைகளை இண்டிகோ குறைக்க வேண்டி இருக்கிறது. அந்த இடங்கள் மற்ற விமான நிறுவனங்களுக்கு வழங்கப்படும் அப்படின்னு மத்திய அரசு சொல்லியிருக்கிறாங்க. அதே போல விமான நிலையங்கள்ல ஏற்பட்ட குழப்பங்களை அடுத்து இண்டிகோவுக்கு எதிராக இந்த நடவடிக்கை எடுக்கப்படுகிறது அப்படிங்கிறதையும் மத்திய அரசு குறிப்பிட்டிருக்காங்க. டிஜிசிஏ விதிகளை அமல்படுத்த 2 ஆண்டுகள் அவகாசமும் கொடுத்தும் இண்டிகோ இதை பண்ணாததுதான் குழப்பத்துக்கு காரணம் அப்படிங்கிறதையும் மத்திய அரசாங்கம் குறிப்பிட்டிருக்காங்க. இதை நம்ம இன்னொன்று கவனிக்க வேண்டியது, இண்டிகோ விமானங்கள் ரத்து செய்யப்பட்டதுனால பிற விமான நிறுவனங்கள் அதிக அளவு கட்டணம் வசூலித்தாங்க. அதை தடுக்கிறதுக்கும் மத்திய அரசு ஏற்கனவே நடவடிக்கை எடுத்து ஒரு அந்த பிரைஸ் ஸ்கேலை பிக்ஸ் பண்ணியிருந்தாங்க. இந்த நிலைமையில இண்டிகோ மேல இப்படி ஒரு நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. அப்படின்னா தகவல்களுக்கு நன்றி கவியரசு. சிறிய இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும். தொடர்ந்து இணைந்திருங்கள் தமிழ்ஜனம் செய்திகளோடு. Years of trust, a revolution of gratitude, 100% assured appreciation with gratitude. G Square oda 13th year anniversary offer plot villa apartment எது புக் பண்ணாலும் 25 வருஷத்துக்கு பவர் இருக்கும். ஆனா EB bill இருக்காது. Up to 5 kilowatt solar panels with no additional cost ஓட கிடைக்கும். Zero EB revolution. To book call 8939710009.